ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோம்பேறியில் பல வகை சோம்பேறியை பார்த்துருப்போம். மனுஷங்க தான் சோம்பேறியாக இருக்காங்கன்னா இப்போ சிக்கனுக்கும் சோம்பேறி சிக்கன் ஒன்று வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி வேகமாக சிம்பிளாக சோம்பேறி சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு, வீட்டில் இருக்க நம்ம லேடிஸும் சில டைமில் நமக்கு சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எவ்வளோ வேகமாக ஈஸியாக சிம்பிளாக ஒரே வாக்கில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சின்ன வெங்காயம் இந்த பேஸ்ட் பண்ணுறது பிடிக்கும். இது ஆப்ஷனல், வேண்டவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள். இதில் எனக்கு ஜீரா பெப்பர் எல்லாமே இந்த மல்லித்தூள்லே இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புதினா தனியா, எங்கிட்ட கருவேப்பிலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் இந்த மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணிட்டு வச்சுட்டேன். சோம்பேறி சிக்கன் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டு லைட்டாக இப்போ கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இதோட ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு வேணா அந்த கிரேவி யூஸ் பண்ணிப்பாங்களே. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இல்லை ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, ரசம், சோம்பேறி சிக்கன், 3 பீஸ் மாம்பழம். ஓகே, நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய பீகார் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.